அவனை மன்னிப்பதுதான் பாவம். மகனே, இவனுக்கு நிறைய வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இவன் மனம் திருந்துவதற்காக நிறைய வாய்ப்புகள் அளித்தோம். ஆனால் இவன் திருந்தவே இல்லை. இப்போது இவனது முடிவு உறுதியாகிவிட்டது. இவனுடைய சம்ஹாரத்தை நீ பார்க்க கூடாது மகனே. என்னுடன் வா. ஆனால் என் தந்தை... கர்ம பலனை ஒருவன் அனுபவித்தே ஆக வேண்டும் பிரகலாதா. இவனது பாவங்கள் எல்லை மீறிவிட்டன. நீ என்னுடன் வா. வா. என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு கருணை காட்டுங்கள். நான் ஒத்துக்கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் மட்டும்தான் கடவுள். நான் ஒன்றுமில்லை. அதர்மம் எப்போதெல்லாம் தலைவிரித்து ஆடுகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக கொடியவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதர்மம் அழிக்கப்படும். அதர்மம் செய்பவன் யாராக இருந்தாலும் தனது குடும்பத்தை எண்ணி பார்த்தால் நிச்சயம் அவன் பாவம் செய்ய மாட்டான். ஆனால் பாவி மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, தன் குடும்பத்தையும் துன்புறுத்துவான். உங்களின் துன்பத்திற்கு காரணம் அதுதான். நாராயணரே, நாராயணரே, அமைதி, அமைதி நாராயணரே. அதர்மம் இன்று அழிந்து விட்டது நாராயணரே. பாவி தண்டிக்கப்பட்டு விட்டான். அமைதி, அமைதி நாராயணரே, அமைதி. இன்று மீண்டும் ஒருமுறை லக்ஷ்மி நாராயணர், இந்த பிரபஞ்சத்தை காக்கும் கடவுள், தனது கடமையை செய்துவிட்டார்கள். நீங்கள் இருவரும் தர்மத்தை காக்க, அதர்மத்தை அழிப்பதற்காக அற்புதமான அவதாரத்தை எடுத்திருக்கிறீர்கள். அதர்மத்தை செய்பவர்கள் அனைவரும் இந்த காட்சியைக் கண்டு பயந்து விட்டார்கள். அதர்மத்தை அழிப்பதற்காக, தீயவர்களை ஒழிப்பதற்காக தாங்கள் எடுத்த இந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் எனப்படும். நரசிம்ம அவதாரம் எனப்படும். நரசிம்ம அவதாரம் எனப்படும். இந்த அவதாரத்தில் தேவி லக்ஷ்மி நரசிங்கியாக உதவி புரிந்தார்கள். நான் அவதாரம் எடுத்தது உண்மைதான். லட்சியமும் நிறைவேறியது. ஆனால் இதற்கான ஆதாரம் பக்த பிரகலாதனாவான். அவன் இல்லாமல் இந்த அதர்மத்தை அழிப்பது சாத்தியமற்றதாகும். பக்த பிரகலாதா, தாயே, என் நாராயணர் என்னை அழைக்கிறார்.